தமிழ்நாட்டோட அடுத்த சிஎம் யாரு? எல்லாருக்கும் அந்த கொஸ்டின் இருக்குல்ல. 2026 அடுத்த சிஎம் யாரா இருக்கும்? மேபி விஜயா இருக்கலாமா? திடீர்னு விஜய் வந்ததுனால தான் இவ்வளோ ஓட் பேங்கிங் ஜாஸ்தியா இருக்கு, இவ்வளோ மக்கள் ஆர்வமா ஓட்டு போட்டாங்க, இளைஞர்கள்கிட்ட வரவேற்பு இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லலாம். மாற்றம் வரும், கட்சி டிவிக்கே வந்தா வரும். ஆனா வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஏன்னா தமிழ்நாடோட நிலவரத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ இருக்கிற மாதிரி டோட்டலாக இத்தனை வருஷம் வந்த கட்சி அழிக்க முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட பணம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் 2வது இடத்துல இருக்கிற கட்சி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற கட்சிலாம் கொஞ்சம் சீட்டு வாங்குவாங்க. மோஸ்ட்லி விஜயாலேயே 118 சீட்டு வாங்கி ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 40, 50, 30, 20 இந்த மாதிரி சீட்டு வந்து விஜய் கிடைக்கலாம், வாய்ப்பு இருக்கு. தொங்கு சட்டசபை இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. தொங்கு சட்டசபைனா ஒரு ஆளை 118 சீட்டு வாங்க முடியாம ஆட்சி அமைக்க முடியாது ஒரு கட்சியால. அவங்க திடீர்னு இவர் ஒரு 40, அவர் ஒரு 50, அவர் ஒரு 70னா எல்லாருமே கன்ஃபியூஷன் இருக்கும். திடீர்னு இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் யாராலையும் மெஜாரிட்டி காமிக்க முடியலன்னா எதுனா ஒரு மாஸ் கொலாபரேஷன், அதாவது சேருவாங்க, ஒன்னா சேருவாங்க. டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவும் சேரலாம், ஏடிஎம்கே டிவிக்கும் சேரலாம், டிவிகே டிஎம்கேவும் சேரலாம். ஏன்னா ஆட்சி அமைக்கணும். அந்த 6 மாதம் ஆட்சி அமைக்க முடியலன்னா 6 மாதம் வந்து பிரசிடென்ட் கையில் போயிடும். அவர் தான் நம்ம தமிழ்நாட்டை பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ரீஎலெக்ஷன் வைப்பாங்க. மெஜாரிட்டி காமிக்க முடியலன்னா, காமிக்கிறதுனா மறுபடியும் ஒரு ஓட் பேங்கிங் மாதிரி சட்டமன்றத்தில் வச்சு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தந்துருவாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே எதிரின்னு சொல்கிறாங்கல்ல டிவிகே. இப்போ மோஸ்ட்லி அவர் ஒரு 40 சீட்டு வாங்கிறாருப்பா. டிஎம்கேக்கும் 40 சீட்டு தேவைப்படுது, ஏடிஎம்கேவும் 40 சீட்டு தேவைப்படுது. 2 பேருமே டிமாண்ட் பண்ணுறாங்க. இவர் என்ன டிமாண்ட் பண்ணுவார்? எனக்கு சிஎம் போஸ்ட் தாங்க, நான் சிஎம் ஆகணும், மக்களுக்கு பண்ணணும் யோசிப்பாரு. இல்லை 2.5 வருஷம் எனக்கு சிஎம், மீதி 2.5 வருஷம் நீங்கள் இருப்பீங்க. யார்கிட்ட போய் சேருவார்? பிஜேபி எதிரி. யார் கூட இருக்காங்க? ஏடிஎம்கே கூட. டிஎம்கே எதிரி. அவங்க யார் கூட இருக்காங்க? காங்கிரஸ் கூட. எதிரி எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? அந்த நேரத்துல கொள்கை மண்ணாங்கட்டி மயிறு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஆளுங்க எல்லாரும் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு மண்ணு இல்லாம போய் சேருவாங்க. இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்கும். விஜயால டோட்டலா இந்த ஒரு எலெக்ஷன்ல சீட்டு வாங்கி ஆட்சி அமைக்க முடியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா கூட்டணி வச்சு அமைக்கலாம். தொங்கு சட்டசபை வராம தடுக்கலாம். மோஸ்ட்லி என்னோட கருத்து வந்து தொங்கு சட்டசபை வர நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன? அடுத்த சிஎம் யார் இருக்க வாய்ப்பு இருக்கு? வர 4ஆம் தேதி ரிசல்ட். உங்க ஊர்ல யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பார்ப்போம் இந்த அரசியல் நம்மளுக்கு என்னதான் சொல்லி தருது, எதை கத்து தர விரும்புறதுன்னு. ஜெயிக்கணும் யாரா இருந்தாலும் மக்கள் நம்ம அன்றாட வேலைக்கு பார்த்து தான் ஆகணும். வரவன் அவனுடைய ஆட்சி காலத்துல எந்த நிலைமைக்கு எடுத்துட்டு போறான்னு யாருக்குமே இதுவரை தெரியாது. மக்கள் கையில தான் இருக்கு. நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே.